அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கத்துல நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் ரகசியம் இருக்கு. அல்லாஹ்வின் பேரருளை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆகச்சிறந்த வழி எது அப்படின்னு கேட்டா, அதுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் இஸ்மி ஆசம். இன்னைக்கான பதிவுல இதுவரை உங்க யூடியூப் பக்கத்துல நீங்க பார்க்காத ஹதீஸ்கள்ல மிகவும் ஆதாரபூர்வமா சொல்லப்பட்ட 3 அற்புதமான இஸ்மி ஆசம் திருநாமங்களை பற்றித்தான் அடுத்தடுத்து வரிசையா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இஸ்மி ஆசம் என்பது ஒரு தனி துவா கிடையாது. அரபியில் இஸ்மி ஆசம் அப்படின்னா அல்லாஹுவின் மிக மகத்தான திருநாமம் அல்லது அல்லாஹுவின் மிக பெரிய பெயர் என்று பொருள். நம்முடைய பெருமானர் நபிகள் நாயகம் அவர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகள்ல வெவ்வேறு தோழர்கள் ஓதிய சில வார்த்தைகளை கேட்டுட்டு இவர் அல்லாஹுவின் மிக மகத்தான பெயரை குறிப்பிட்டு அழைத்து விட்டார் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அண்ணல் நபிசல் அவர்களால் சான்றளிக்கப்பட்ட இதுவரை யாரும் அதிகம் சொல்லாத 3 முற்றிலும் புதிய திருநாமங்களை இப்போ நாம வரிசையா பார்க்க போறோம். நேரத்தை வீணடிக்காம வாங்க நேரடியா முதல் திருநாமத்துக்குள்ள போகலாம். நாம பார்க்க போற முதலாவது துவா அல்லாஹுவின் மிக முக்கிய திருநாமங்களான யா ஹய்யும் யா கையும் என்ற வார்த்தைகளை உள்ளடக்கியது. பத்ரு போர்க்களத்தின் போது மிக இக்கட்டான சூழ்நிலையில நபிகள் நாயகம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து இந்த வார்த்தைகளை தான் மீண்டும் மீண்டும் கூறி துவா கேட்டாங்க என்று இமாம் அலிர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் இந்த 2 திருநாமங்களும் அல் குரானில் ஆயத்துல் குர்சியிலும் இடம்பெற்றுள்ளன. இதுவே அல்லாஹ்வின் மிக மகத்தான பெயர் என்று பல மார்க்க அறிஞர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். யா கையும் யா கையும் ரஹ்மத்திக அஸ்தகீத், என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, அகிலத்தை நிர்வகிப்பவனே, உன்னுடைய அருளை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். நேயர்களே, இந்த முதலாவது துவாவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தும் போது அது நம்முடைய உள்ளத்திற்கு உடனடியா நிம்மதியையும் அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய உதவியும் பெற்றுத்தரும். இதற்கு அடுத்ததா நாம ஓத வேண்டிய 2வது துவாவும் மிக பலமான ஹதீஸ் ஆதாரம் கொண்டது. அஸ்மா பின்த் யசித் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் இஸ்மி ஆசம் அதாவது மகத்தான திருநாமம் இந்த வசனத்தில் உள்ளது. இது ஜாமிய திருமதி நூல்ல 478வது ஹதீஸா பதிவாயிருக்கு. அந்த 2வது துவாவையும் இப்ப பார்க்கலாம். வா இலாஹுஹு இலாஹு வாஹித் லா இலாஹா இல்லாஹுவ ரஹ்மானு ரஹீம். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே ஆவான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையவன். இந்த 2வது துவா அல் குரானின் சூரா பஹராவில் 163வது வசனமாகும். இதில் அல்லாஹுவின் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஆகிய பேரருள் மிக்க பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. நம் தேவைகளை கேட்கும் முன் இதை ஓதுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 3வதாக நம்முடைய துவாக்கள் உடனே கபூலாக நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு திருநாமம் இருக்கு. ஜாமிய திருமிதி நூல்ல 3527வது ஹதீஸா இது பதிவாயிருக்கு. மூவத் ஜபல் அலி அவர்கள் ஒரு வார்த்தையை கூறி துவா ஓதுவது கேட்ட நபிசல் அவர்கள், நீர் அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டீர், உமது தேவை என்னவோ அதையும் கேளும் என்று கூறினார்கள். அதாவது அந்த வார்த்தையை சொன்னால் துவா நிச்சயம் கபூலாகும் என்று சொன்னார்கள். அந்த 3வது திருநாமமும் இதோ, யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகிமையும் மிக்கவனே. நபிகள் நாயகம் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீஸில் யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற வார்த்தையை உங்களுடைய துவாக்கல்ல அதிகமா பிடித்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். நாம் கேட்கும் துவாக்களின் நடுவே இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நேர்களே, இப்போ நாம பார்த்த இந்த 3 புதிய துவாக்களையும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படின்னு சுருக்கமா சொல்ற தெளிவா குறிப்பெடுத்துக்கோங்க. நீங்க தொழுகை முடித்த பிறகோ அல்லது இரவு தஹஜ்ஜத் நேரத்திலோ அமர்ந்து இஸ்திகஃபார் மற்றும் சலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு முதலாவதாக
யா ஹையும் யா கையும் ரஹ்மத்திக அஸ்தகீர் என்று ஓதி அல்லாஹ்விடம் உதவியை தேடுங்க. அடுத்ததாக வா இலாஹுஹும் இலாஹு வாஹித் லா இலாஹா இல்லா ஹுவர் ரஹ்மானு ரஹீம் என்று ஓதி அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துங்கள். மூன்றாவதாக உங்களுடைய சொந்த தேவைகளை கேட்கும்போது நடுநடுவே யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று அல்லாஹ்வை அழைத்து கொண்டே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள். இந்த முறைகள் துவா கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகாது. அல்லாஹ் தாலா உடனே அதை கபூலாக்கி தருவார். அல்லாஹ்வின் இந்த மகத்தான திருநாமங்களை நாமும் ஓதி நம்முடைய குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்மையை கருதி இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ்வின் இந்த மகத்தான திருநாமங்களை நாமும் ஓதி நம்முடைய குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்மையை கருதி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பரக்கத் தரக்கூடிய மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.